அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி சிலை யாரால் கட்டப்பட்டது, அதற்கு என்ன மாதிரியான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்கும். வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டில் திருமணமாகாத திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சிவபெருமானின் வாகனமாகவும் சிவலோகத்தில் தலைமை காவலராகவும் இருக்கக்கூடியவர் நந்தி தேவர் ஆவாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தி சிலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இந்த நந்தி மண்டபத்தை செவ்வப்பா நாயக்கரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அதே போல் சித்தார்த்தங்களில் 8வது சித்தர்களின் முதன்மை சித்தராக நந்திய பெருமான் திகழறாருங்க. நந்தி என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா தமிழில் நந்து என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாகுங்க. நம்ம சிவன் கோவிலுக்கு போனோம்னா அங்கே முதல்ல விநாயகரை வணங்கிய பிறகு நந்தி பகவானை வணங்கிய பின்பு தான் சிவபெருமானை வணங்க வேணுங்க. அதுதான் முறையும் ஆகுங்க. அந்த கோயிலில் மிகவும் சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது பெரியுடையார் முன் அமைந்திருக்கக்கூடிய பெரிய நந்தி சிலை என்றும் சொல்லலாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தற்போதைய நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசை நோக்கியபடி உள்ள நந்தியே ராஜராஜன் பெரியுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள தற்போதைய பெரிய நந்தி சிலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர் கொண்டதாகுங்க. இந்த நந்தி மண்டபம் தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டதாகுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தஞ்சை நாயக்க மன்னர்கள் சிவலிங்கத்துக்கு இணையாக ஒரு பெரிய நந்தி சிலையை வடிவமைத்தாருன்னு சொல்லலாங்க. அதற்கு பிறகு முதலில் அமைக்கப்பட்ட நந்தி சிலை பார்த்திங்கன்னா கேரளாந்தகன் ராஜராஜன் வாயிலுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பின்பு திருச்சுற்று மாளிகைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்தி சிலை பார்த்திங்கன்னா 20 டன் எடை கொண்டதுன்னு சொல்லலாங்க. இந்த நந்தியம் பெருமான் லோபாஷி கோவில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி சிலையாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நந்திய பெருமானுக்கு மாதந்தோறும் பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய அபிஷேகத்தின் போது பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தியம் பெருமானை வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் நாளன்னைக்கு கோவிலில் 108 கோ பூஜை நடைபெறுவது வழக்கமாகுங்க. அன்றைய நாளில் நந்தியம் பெருமானுக்கு டன் கணக்கில் காய்கறிகள், பழங்களால் அலங்காரம் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் நந்தியம் பெருமானை தரிசனம் செய்கிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. தஞ்சை பெரிய கோவிலில் மகா மண்டபத்திற்கும் ராஜராஜன் வாயிலுக்கும் இடையில அமைந்திருக்கக்கூடிய உயரமான மேடையோடு கூடிய மண்டபத்தில் 12 அடி உயரம் உடைய மிகப்பெரிய நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இந்த நந்தியும் மண்டபமும் நாயக்கர் மன்னர்களின் கோடைக்காலம்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் வைத்த நந்தி ராஜராஜன் திருவாயிலுக்கு வெளியே இருந்திருக்கலான்னு சொல்லலாங்க. அது தற்போது வராகியம்மன் கோவிலுக்கு அருகே இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த நந்தி மண்டபம் பார்த்தோம்னா சுமார் 5 அடி உயரம் உடைய மேடை மீது 16 தூண்கள் கொண்டு கட்டப்பட்டது ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கூரை ஒரே மட்டமாக இல்லாமல் நடு அங்கனம் உயர்வாகவும் மற்ற 2 அங்கனங்களும் தாழ்வாகவும் காணப்படுதுங்க. அதே போல் இந்த மண்டபத்தில் நடு அங்கத்தின் 2 தூண்களில் தஞ்சை நாயக்கர் மன்னர்கள் 2 உருவச்சிலைகள் காணப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க.
இந்த சிலை பார்த்தீங்கன்னா தலையில் வளைவு பெற்ற குல்லாய் அணிந்தும் நாயக்கர் மன்னர்களுக்கு உரிய உடை அலங்காரத்திலும் கைகூப்பி தொழுகிற நிலையில் இந்த சிலை காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைகள் சற்று சிதைவடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. 6 தூண்கள் பாயும் யாழியின் முதுகில் வீரனை பெற்ற யாழி தூண்களாகவும் காணப்படுதுங்க. மற்ற 8 சதுர தூண்களாக பல்வேறு சிற்பங்களை தாங்கி நிற்குதுன்னு சொல்லலாங்க. நந்தி மண்டபத்தை கட்டிய போது இதை மகா மண்டபத்துடன் இணைப்பதற்கான முயற்சிகளும் செய்யப்பட்டுச்சுங்க. ஆனால் அது முடிக்கப்பெறாமல் போகவே தொடக்கத்திலேயே நின்றுவிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த 2 மண்டபங்களுக்கு இடையே தூண்கள் நிறுத்த அடித்தளமிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொடிக்கம்பம் அருகே ஒரு தூண் மண்டபம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லலாங்க. அதில் முடிந்த கொண்டை கூப்பிய கரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நாயக்க மன்னரின் சிலை வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாங்க. இது ரகுநாத நாயக்கர் அல்லது அச்சுத்தப்ப நாயக்கரது சிலையாக இருந்திருக்கலாம்னு சொல்லலாங்க. அதே போல நந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிலைகளில் ஒன்றினை விஜய ராகவ நாயக்கரது உருவமாகவும் மற்றொன்றை ரகுநாத நாயக்கர் அல்லது ராமபத்ர நாயக்கரது உருவமாகவும் இருக்கலாம்னு சொல்லலாங்க. அதே போல தஞ்சை பெரிய கோவிலில் செவ்வப்ப நாயக்கர் அச்சுத்தப்ப நாயக்கர் ஆகிய 2 பேரும் இணைந்து வெளியிட்ட கல்வெட்டு ஒன்று காணப்படுதுன்னு சொல்லலாங்க. இவர்கள் காலத்தில்தான் ராஜகோபுர திருப்பணிகள் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. திருப்பணிகள் செய்யப்பட்ட போதே கோபுரத்தில் உள்ள செவ்வப்ப நாயக்கரின் உருவச் சிலையாலும் மற்ற சுதை உருவங்களாலும் அறிந்து கொள்ளலாங்க. அப்பொழுது இந்த பெரிய நந்தி சிலையும் இடம்பெற்றிருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. அதே போல ஒவ்வொரு பிரதோஷ நாளன்னைக்கும் இந்த நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை காண கண்கோடி வேணும்னு சொல்லப்படுதுங்க. பெரிய கோவில் என அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய தஞ்சையில் அமைந்திருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் இன்றளவும் எப்படி கட்டப்பட்டுச்சுன்ற என்ற தெளிவான பார்வை யாருக்குமே கிடைக்கலங்க. தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து கட்டினால் கூட பல ஆண்டுகள் பிடிக்கும்னு விஞ்ஞானிகளால் சொல்லப்படுதுங்க. இந்த பிரகதீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ராஜராஜேஸ்வரர் கோவில்னு அழைக்கப்பட்டுச்சான். தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் எனப்படும் பெயரானது மராட்டியர்களால் மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கோயிலை மகா சிவன் கோவில்னு அழைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியான நேரத்தில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவது இல்லை என்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவே சொல்லப்படுதுங்க. அதே போல் கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலச வடிவலான மேற்கூரை கல் பார்த்திங்கன்னா சுமார் 80 டன் எடை கொண்டதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கல் பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது என்பது பெரிய அதிசயமாகவே சொல்லப்படுதுங்க. அதை விட அதிசயமாக அதை எப்படி மேலே கொண்டுட்டு போயிருப்பாங்க என்பது யாருக்குமே இன்றளவும் தெரியலங்க. இது பெரிய வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்படுதுங்க. அதே போல் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்துதாங்க. அந்த ஆற்றலானது இந்த ஒரே கல்லிலான மேற்கூரையில் எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நேர்மறையான எண்ணங்களாலான இந்த ஆற்றலானது இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியும் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களையும் மனதளவிலும் உடலளவிலும் ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க. 80 டன் எடை கொண்ட அந்த ஒரே கல்லை சப்தம் ஞானிகளின் ஞான ஆற்றல் மூலமாக பெரிய கல்லை மேலே ஏற்றி இருக்கலாம்னு சொல்லலாங்க. அதே போல் தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் வைத்த நந்தி சிலை மாற்றப்பட்டு மராட்டியர்களால் வைக்கப்பட்ட நந்தி சிலை இப்பொழுது இருக்குதுன்னு சொல்லலாங்க. ராஜராஜன் வைத்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவதால் அதில் அதிர்ச்சியும் பிரமிப்பும் அடைந்த மராட்டியர்கள் அந்த சிலையை எடுத்துவிட்டு புதிய நந்தி சிலை வைத்ததாகவும் சொல்லலாங்க. இன்றளவும் அந்த பழைய நந்தி சிலை பார்த்திங்கன்னா கோவில் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பெரிய கோவிலானது பல சுரங்கப்பாதைகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லலாங்க. பல்வேறு இடங்களை இணைக்கக்கூடிய இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க.
இந்த சுரங்கப்பாதையில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள், ராஜாக்கள், ராணிகள் ஒரு இடத்திலிருந்தே மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. முக்கியமான விழாக்களான தீபாவளி, மகா சிவராத்திரி, மகர சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாதைகளை பெருமளவு பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.